ஊற்றப்போம் கொஞ்சம் வெங்காயம் 2 பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு போட்டுட்டேன். அதாவது ஒரு அரை பச்சை மிளகா இருக்கும் அந்த அளவு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் தக்காளி சின்ன ஒரு துண்டு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். இப்போ இதை லைட்டாக ஒரு வதக்கிடுவோம். இது மேலே இப்போ நம்ம மாவை சேர்த்துடுவோம். சிம்பிளான ஊத்தப்பம் ரெடி. இப்போ சுற்றி எண்ணெயை விட்டுறலாம். இது வெந்து எடுத்துடுவோம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம்.